அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாடம் 36 லெசன் 36 பாடம் 36 லெசன் 36. நம்ம இப்போ இந்த பாடத்துல வாக்கியங்கள் படிக்க போறோம். ஏற்கனவே சின்ன சின்ன வார்த்தைகள் சேர்த்து வார்த்தைகள் படித்தோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வார்த்தைகள் சேர்த்து வாக்கியங்கள் படித்தோம். இப்போ நாம வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது, அந்த வாக்கியங்களோட உபயோகம் எப்படி, அந்த வாக்கியங்களுக்கு மீனிங் என்ன, எல்லாமே இப்போ பார்க்க போறோம். आज ये वाक्य देखने जा रहे हैं. अब तक अलग अलग शब्द हम पढ़े हैं ना. अब देखिए, मनोहर तुम कहाँ जा रहे हो. मनोहर where are you going. मनोहर நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள். மனோகர் நேம் தான். பாருங்க, உங்களுக்கு ஹிந்தியில மனோகர் எப்படி எழுதியிருக்கோம், இங்கிலீஷ்ல, தமிழ்ல மனோகர். தும் தும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல யூ, தமிழ்ல நீங்கள். मनोहर ये नाम है ना, वो हिंदी में, अंग्रेजी में और तमिल में. तुम का मतलब तमिल में नींगल और अंग्रेजी में यू. और कहाँ, कहाँ मीन वेर. कहाँ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வேர். தமிழ்ல எங்கே. इन तमिल में कहाँ, कहाँ का मतलब एंगे. मनोहर तुम कहाँ जा रहे हो. जा रहे हो मीनिंग गोइंग, आर यू गोइंग, ये सब मिलके मनोहर वेर आर यू गोइंग. मनोहर நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள். சென்று கொண்டு இருக்கிறீர்கள். ஜா ரே ஹோ. ஜா இது வெர்பு. ரஹே ஹோன்னா என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இந்த ரஹா, ரஹே, ரஹி போடுவோம். இப்போ தும் வந்தனால ஹோ. அப்போ மனோகர் தும் கஹா ஜா ரஹே ஹோ. மனோகர் நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள். சென்று கொண்டு இருக்கிறீர்கள். ஜா ரஹே ஹோ. ஜா ரஹே ஹோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இங்கே பாருங்க. மனோகர் நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள். பிரசன்ட் கண்டினியூஸ் के लिए தமிழ் में சென்று கொண்டு இருக்கிறீர்கள். கொண்டு இருக்கிறீர்கள் मिलकर கொண்டிருக்கிறீர்கள் ऐसे आता है தமிழ் में. மனோகர் நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள். இரண்டாவது வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். தும் कौन सी चीज खरीदने जा रहे हो. जा रहे हो तुम வந்தா ஹோ வரும். கௌன்சி ஏன் வந்திருக்குன்னா, இந்த பாடத்துல நம்ம படிச்சோம் கௌன்சா, கௌன்சி, கௌன்சி. அதாவது சீஜ். சீஜுங்கிறது பொருள், பெண்பால். அப்போ பெண்பால்னால கௌன்சி வந்திருக்கு. खरीदने, खरीद, खरीद நம்ம இந்த படிச்சோம், பர்ச்சேஸ், வாங்க. அப்போ खरीदने. ஏற்கனவே இந்த நே பத்தி நம்ம பாடத்துல படிச்சிருக்கோம். வாங்க, எழுத, படிக்க, சாப்பிட, இதுக்கெல்லாம் நீங்க அப்படி, அதாவது விகுதின்னு அப்படி ஸ்டாப், படிக்க, அதுக்கு பின்னால என்ன வருது, வாங்க, அதுக்கு பின்னால என்ன வருது. அப்போ பின்னால ஏதோ ஒரு வருது. அது வந்தா தான் இந்த வெர்பு வந்து கம்ப்ளீட்டட் வெர்ப் ஆகும். அப்போ அந்த மாதிரி படிக்க, எழுத, சாப்பிட அப்படின்னா அந்த வெர்பு கூட நம்ம நே சேர்க்கணும். அப்போ தும் நீங்கள், கோன்சி சீஜ் எந்த பொருள், खरीदने வாங்க, जा रहे हो சென்று கொண்டு இருக்கிறீர்கள். இல்லை உங்களுக்கு அதே சேம் தான். அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதில் இந்த खरीदनेங்கிற அந்த நேயை கொஞ்சம் நல்ல நினைவு வச்சுக்கோங்க.
கௌன்சி யா போட்டோம்னா பின்னால சீஜுங்கிறது பெண்பால் வார்த்தை. சீஜுனா என்னது? திங்ஸ், பொருள். அது வந்து காமனான பொருள் ஆனாலும் சீஜுங்கிறதுக்கு பெண்பால் மீனிங்னால तुम कौन सी चीज खरीदने जा रहे हो? Which things are you going to purchase? Which things are you going to purchase? நீங்கள் எந்த பொருள் வாங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அதே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் தான், சேம் தான் இங்கேயும். ஜா ரஹே ஹோ போய் கொண்டிருக்கிறீர்கள், சென்று கொண்டிருக்கிறீர்கள், எல்லாம் ஒண்ணுதான். तुम कौन सी चीज खरीदने जा रहे हो? तुम का मतलब तमिल में நீங்கள், वो, उसी वाक्य में भी यही है, இது சேம். कौन सी எந்த, which 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 meaning कौन सी. तमिल में कौन सी का मतलब எந்த. चीज பொருள், things things பொருள். खरीदने வாங்க, டு பர்ச்சேஸ். அதாவது खरीदने அர்த்தம் டு பர்ச்சேஸ், வாங்க, படிக்க, எழுத. ये हिंदी में कैसे खरीदने, पढ़ने, लिखने ऐसे बोलते हैं ना, उसके लिए तमिल में वांग. लिखने எழுத, पढ़ने படிக்க. சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஜா ரஹே ஹோ சென்று கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் இப்போ என்ன இந்த பாடத்தில் திடீர்னு ஹிந்தியில் பேசுறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டெல்லியில இருந்து நீங்கள் தமிழில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஹிந்திலையும் சொன்னீங்கன்னா, நாங்கள் தமிழ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹிந்திலையும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா எங்களுக்கு அந்த ஹிந்தியில் அதை நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம், உங்கள் தமிழை நாங்கள் படிப்போம்னு சொல்லி ஆர்வமாக கேட்டாங்க. அதனால் இந்த பாடத்துலேருந்து நம்ம அந்த முறையும் ஆரம்பிக்கணும். நான் ஏற்கனவே தமிழ் சீக்கியே ஆசான் சேன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். தமிழ் ஈஸியாக கற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு மக்கள்கிட்ட எந்த ஒரு வரவேற்பும் இல்லை. அதனால் அதை அப்படி ஒரு 7-8 வீடியோ போட்ட உடனே நிப்பாட்டிட்டோம். இருந்தாலும் சரி, நம்ம இப்போ இந்த லெசனு கூடயே சேர்ந்து அதையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக இடையில ஹிந்தியிலையும் நம்ம விளக்கம் கொடுக்குறோம். ஹிந்தி படிக்கக்கூடிய தமிழ் மாணாக்க செல்வங்கள் இதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி அந்த ஹிந்தியில் அந்த பேச்சுக்கள்லாம் வருதுங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். எப்படி அது விளக்கங்கள் பேசுறது சொல்கிறதுங்கிறத கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதையும் கொஞ்சம் ஆர்வமாக கேளுங்க. ஹிந்தின்னு டப்புன்னு ஃபார்வேர்ட் பண்ணி விட்றாதீங்க, அதையும் கொஞ்சம் கேளுங்க. உங்கள் கேட்டால் நல்லாயிருக்கும். சரி, அடுத்த 3வது சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். मैं एक बोतल चाय खरीदने जा रहा हूँ. நம்ம படிச்சுக்கோம். மே வந்தா வரும். இது ஆண்பால் ஒருமைனால ரஹா வந்து. சப்போஸ் இங்கே பெண்பால் வந்துச்சுன்னா ரஹி. அப்போ மே நான், ஏக் போத்தல் ஒரு பாட்டில். நம்ம பாட்டில்னு சொல்றோம், ஹிந்தியில போத்தல் சொல்றோம். சாயி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மை இங்கு. खरीदने இந்த படத்துல வந்தது மேல உள்ள சென்டென்ஸ். खरीदने வாங்க, பர்ச்சேஸ் பண்ணு. जा रहा हूं போய் கொண்டிருக்கிறேன். मैं एक बोतल चाय खरीदने जा रहा हूं. நான் ஒரு பாட்டில், ஏக்னா ஒன்று. ஆனா வாக்கியம் அமைக்கு ஒன்று பாட்டில்னு சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இது எதுக்காக சொல்றேன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. தமிழ்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நம்ம ஹிந்தியில உள்ள மக்கள் தமிழ் படிக்கிறவங்களுக்கும் இது உபயோகம் இருக்கும். जैसा एक ऐसे बोलते हैं ना हिंदी में एक, तमिल में एक का मतलब ஒன்று. लेकिन ये वाक्य बनते समय ஒன்று ऐसे नहीं लिखते बोलते. நான், मैं, एक ஒரு, ஒரு, ஒன்று सेम है. लेकिन बोलते समय, बोलचाल बोलते समय, लिखते समय ஒன்று பாட்டில் ऐसे नहीं लिखते. ஒன்று பாட்டில் ऐसे नहीं बोलते. ஒரு பாட்டில் ऐसे ही बोलते. ठीक है. मैं நான், एक ஒரு, बोतल बाटिल. तमिल में बोतल का अर्थ बाटिल. स्याही, स्याही का मतलब इंक, उसका तमिल मई. मई, मई ना इंक अर्थम. मई का मतलब स्याही. खरीदने வாங்க. जा रहा हूं போய் கொண்டு இருக்கிறேன். फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन सिंगुलर. जा रहा हूं, जा रहा हूं போய் கொண்டு இருக்கிறேன். I am going to purchase one bottle ink.
मैं एक बोतल स्याही खरीदने जा रहा हूं. இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் மே வந்ததுனால ரஹா ஹூ ஸ்யாயி खरीदने நம்ம எல்லனாலும் சொல்லிருக்கோம் வாங்க படிக்க எழுதிக்கனா நே கண்டிப்பா சேர்க்கணும். ஆக இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு இருக்கும். கடைசியா இந்த வாக்கியத்தை பார்க்கலாம். ये लड़की अपनी दोस्त से मिलने जा रही है. ये लड़की लड़की பெண்பால் அதனால ஜா ரஹி ஹேன்னு வந்திருக்கு. ரஹி ஹே பெண்பால் பிரசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஜா ரஹி ஹே. அப்படி தோஸ்த் தனது தோழியுடன் தனது நம்ம நிறைய சொல்லிருக்கோம். நான் எனது அவன் அவனது நீ உனது. அப்ப அந்த நான் எனதுன்னா மே அப்பனா நீ உனது தூ அப்பனா அவன் அவனது வே அப்பனா. அப்ப இந்த அப்பனாங்கிறது யாரோ அவனை சம்பந்தப்பட்ட சேம் மீனிங்ல வர்றதுனால இந்த அப்பனா பயன்படுத்தும். அப்ப ஏன் லடுக்கி அப்படி தோஸ்த் எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்ச வார்த்தை தான். தோஸ்துனா தோழின்னு சொல்லலாம், நண்பர்னு சொல்லலாம், நண்பின்னு சொல்லலாம், எதனாலும் சொல்லலாம். அப்ப என் லடுக்கி அப்படி தோஸ்த் சே நிறைய அர்த்தம் படிச்சோம். நண்பருடன், தோழியுடன், இந்த இடத்துல உடன். மில்னே மில்னா என்னது சேர்க்க சந்திக்க. மில்னே சந்திக்க ஜா ரஹி ஹூ சென்று கொண்டிருக்கிறேன். அப்போ திஸ் கேர்ள் இஸ் கோயிங் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட். இச்சிறுமி இச்சுன்னு இருக்கு. இதை இந்தன்னு கூட சொல்லலாம். இந்த சிறுமி ஏக மத்தலப் இச் யா இந்த. திஸ் லடுக்கி சிறுமி சிறுமி இச்சிறுமி இந்த சிறுமி अपनी தனது दोस्त से तोड़ियै तोड़ियै से का अर्थ इसमें तोड़ियै ये से का अर्थ बनता है तमिழ் में तोड़ियुடன் तोड़ी से तोड़ियै दोस्त तोड़ी सेम मीनिंग संदिக்க मिलने मिल का मतलब मिलने मिलना का मतलब देखने के लिए जाने जाकर उनसे बातचीत करना उसका मतलब संदिக்க जा रही है போய் கொண்டு இருக்கிறாள். அப்போ இந்த சென்டென்ஸ்ல ये लड़की अपनी दोस्त से मिलने जा रही है. இந்த சிறுமி தனது தோழியை சந்திக்க போய் கொண்டிருக்கிறாள். This girl is going to meet her friend. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.